துணிச்சலான ஆமை மற்றும் புத்திசாலி கிளி. அழகான ஒரு காடு. நடுவில் ஒரு நீர்நிலையோடு அதன் சுற்றிலும் உயர்ந்த மரங்கள். அந்த நீர்நிலையில் பல ஜீவிகள் வாழ்ந்து வந்தன. ஆமை, மீன்கள், தவளைகள், மேலும் கிளிகள், கொக்குகள் போன்ற பறவைகளும் வந்து போன வண்ணம் இருந்தன. ஒரு நாள் ஒரு பசித்த புலி ஏரிக்கரைக்கு வந்தது. அது அங்குமிங்கும் பார்த்தபோது ஒரு சிறிய ஆமைக்கல்லின் மீது அமர்ந்திருந்தது. புலி இது ஒரு எளிய இரையாக இருக்கும் என நினைத்தது. ஆமை புலியை பார்த்ததும் உடனே தன் ஆமை ஒட்டுக்குள் சென்றது. புலி சிரித்துக்கொண்டே, "உன் ஓட்டுக்குள் மறைந்து கொண்டால் என்ன? நான் அதை உடைத்து உன்னை சாப்பிடப் போகிறேன்" என்றது. ஆமை எந்த பதிலும் கூறவில்லை. அப்பொழுது புத்திசாலி கிளி அருகிலிருந்த மரத்திலிருந்து பார்த்தது. ஆபத்தை புரிந்து கொண்டு அது உடனே ஒரு யோசனை செய்தது. கிளி புலிக்கு அருகே பறந்து வந்தது. "அருமை புலியே, நீ இந்த ஆமையை சாப்பிட முயற்சி செய்கிறாய். இது உனக்கு பயனில்லை. அதன் ஓடு கடினமானது. அதை உடைக்க நீ பல மணி நேரம் போராட வேண்டும். அதற்கு பதிலாக நான் ஒரு இடம் அறிவிக்கிறேன். அங்கே மென்மையான மற்றும் சுவையான மீன்கள் நிறைய உள்ளன. நீ என்னை பின்தொடர்வாய் என்றால் நான் அந்த இடத்தை காட்டுகிறேன்." புலி சிந்தித்தது. ஆமையுடன் போராடுவதற்கு பதிலாக சுலபமாக மீன் பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கிளியை பின்தொடர்ந்தது. ஆனால் கிளி வேறு திட்டம் வைத்திருந்தது. அது புலியை ஆழ்ந்த காட்டுக்குள் அழைத்துச் சென்றது. புலி தூரத்துக்கு தூரம் நடந்தது. சில நேரத்திற்குப் பிறகு கிளி திடீரென வழிமாறி விரைவாக மீண்டும் ஏரிக்குத் திரும்பிவிட்டது. அந்த நேரம் ஆமை சிறிது சுருண்டு வெளியே பார்த்தது. புலி இல்லாததை கவனித்ததும் அது பெருமூச்சு விட்டது. கிளியை பார்த்து, "நீ என் உயிரை காப்பாற்றியாய். உன் புத்திசாலித்தனம் என்னை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியது" என்றது. கிளி புன்னகைத்து, "காட்டில் உயிர் வாழ பலம் மட்டும் போதாது. புத்திசாலித்தனமும் ஒருவருக்கொருவர் உதவும் மனப்பான்மையும் அவசியம்" என்றது. அந்த நாளிலிருந்து ஆமை மற்றும் கிளி நெருங்கிய நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளத் தொடங்கினர். திறமையும் ஒருமித்த முயற்சியுமே உண்மையான பலம். ஆபத்தான நேரங்களில் புத்திசாலித்தனம்தான் காப்பாற்றும்.